ஸோ லாஸ்ட் சீசன் எம்கே மிஸ் பண்ணவங்களுக்கு, அப்புறம் சௌந்தர்யா வந்து அந்த ஹாஃப் பாயில் வேறு ஆம்லெட் வேறு அப்படின்னு பேசியிருப்பாங்க தெரியுமா? அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீக் ஒரு பெரிய கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் ஹோட்டல் டாஸ்க். ஸோ இந்த வீக் வந்து ஹோட்டல் டாஸ்க் விளையாட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஹோட்டல் டாஸ்க் வச்சாங்க. லாஸ்ட் இயர் வந்து எம்கேயா அவர் பண்ண ரோலை நம்மளால் மறக்கவே முடியாது. யாருமே பண்ண முடியாத லெவலுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தார் முத்துக்குமரன். இன்ஃபேக்ட் எனக்கு எந்த டாஸ்க் எடுத்தாலுமே எனக்கு முத்துக்குமரன் பண்ண ரோல்ஸ் வந்து என்னால் அதை மறக்கவே முடியாது. எல்லா ரோல்ஸுமே எவ்வளோ பெர்ஃபெக்ஷனில் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாரு. ஸோ லாஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த சீசனில் இப்போ இதில் யாரை மேனேஜராக போட போகிறாங்களோ, யாரை சர்வெண்ட்டாக போட போகிறாங்களோ, இந்த சீசனில் என்ன பிரச்சனைனா பாதி பேத்துக்கு மேலே ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. நீ யார் எனக்கு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு, நீ மேனேஜர்னால் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்துடுவாங்க. ஸோ எப்படி நடக்க போகுதோ ஹோட்டல் டாஸ்க்கு, அநேகமாக வந்து திவ்யா கணேஷ், பார்வதி, சாண்ட்ரா இவங்க எல்லாரையும் சேர்த்த மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னா அடி கொலை தான் நடக்கும். பிக் பாஸ் வீட்டில் சரியான சண்டை காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஹோட்டல் டாஸ்க் போட்டு ஏவி விட்டுருக்காரு பிக் பாஸ். எனக்கு தெரியாது அது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுமா, நாளை கழிச்சு ஸ்டார்ட் ஆகுமான்னு. பட் இப்போதைக்கு இந்த அப்டேட் தான் வந்திருக்கு. இதே மாதிரி என்ன அப்டேட்ஸ் கிடைச்சாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.